வணக்கம் நண்பர்களே. ஒரே இந்த தலைவலியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த தலைவலினாலேயே பயங்கரமா அவதிப்படுறவங்க எவ்வளோ பேர் நம்ம ஊர்ல இருக்காங்க. தலைவலிக்கு உண்மையான காரணம் என்ன? அடிக்கடி தலைவலி வந்தா என்ன பண்ணணும்? ஈஸியா தலைவலியை சரி பண்றதுக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் என்னென்ன? நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாவே தலைவலியை நம்ம ஒரு நிவர்த்தி பண்ண முடியுமா? பார்க்கலாம் வாங்க. பொதுவாக அதாவது சுயமாக நிறைய மருந்துகள் மாற்றி மாற்றி கச்சன்னு எடுக்கிறதுல ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த தலைவலி தாங்க. எவ்வளோ பேர் தலைவலினால அவதிப்பட்டுட்டு ஏதாவது ஒரு டெய்லி பேராசிட்டமால் சாப்பிட்றது, மேலே தைலம் தடவுறது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த அடிக்கடி தலைவலி வர்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உண்மையான காரணங்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைவலி அப்படிங்கிறத நாம் பிரைமரிலி நாம் ரெண்டு வகையாக பிரிப்போங்க. பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பிரைமரி ஹெட்ஏக் அப்படின்னா எந்த பெரியான ஒரு காரணம் இல்லாமல் வர்றது தான் பிரைமரி ஹெட்டேக். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணத்தினால வருது செகண்டரி ஹெட்டேக். அப்படின்னா என்னங்க? சரி, ஃபர்ஸ்ட் செகண்டரி என்னன்னு சொன்னால் தான் அப்புறம் பிரைமரி என்னங்கிறது புரியும். செகண்டரினா என்ன? உதாரணத்துக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, அதில் தலைவலி வரும். இது சகஜம் தானே, இது நார்மலாக நம்ம ஊரில் நடக்கும். சரிங்களா? ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷன் வருது, அதனால் தலைவலி வரலாம். சரிங்களா? அல்ல ஒருத்தங்களுக்கு கண் பார்வை திறன் கம்மியாக இருக்குது. சரிங்க, சின்ன குழந்தைங்களுக்கு காமனாக தலைவலி வந்தால் நம்ம அதை சொல்லுவோம். சரிங்களா? அதனால் கண் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால தலைவலி வரலாம். அல்லது இன்னும் சிவியரான பிரச்சனைகள், ஒரு தலையில் ஒரு கட்டி இருக்குது, அதனால் தலைவலி வரலாம். அதிகப்படியான ரத்த அழுத்தம், பிபி இருக்குது. சரிங்களா? 180 பாயிண்ட் 200 பாயிண்ட் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப ஹை பிபி தான், அதனால் தலைவலி வரலாம். ஈவன் ரொம்ப ரேராக மூளையில் ஒரு கட்டி இருக்குது, ரத்த குழாய் அடைப்பு இருக்குது, அல்லது ஈவன் மூளை காய்ச்சல், அந்த மாதிரி ரேரான காரணங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால் தலைவலி வந்தால் இதை தான் செகண்டரி ஹெட்ஏக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் சிம்பிள் காரணங்கள்லேருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் காரணங்களும் உண்டு. இப்போ பிரைமரி ஹெட்ஏக்னா என்னதுங்க? எந்த காரணமும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் வர்றது தான் பிரைமரி ஹெட்ஏக். எதுவும் காரணம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அப்படியே சாயங்காலம் அப்படியே ஒரே தலைவலியாக இருக்குது. இதுதான் பிரைமரி ஹெட்ஏக்குன்னு சொல்லுவோம். இப்போது தலைவலி ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னாவே டெஃபினட்டாக இந்த பிரைமரியா செகண்டரியா அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கணுங்க. ஏன்னா செகண்டரி ஹெட்ஏக்குன்னு சொல்லக்கூடிய வேறு நோய்கள்னால வரக்கூடிய தலைவலி கட்டாயம் அந்த மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு தீர்வளிக்கும். ஆனால் அந்த பிரைமரி ஹெட்ஏக்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா சில சமயம் மருந்துகள் தேவைப்படும், சில சமயம் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் மிகவும் உதவும். ஸோ அதை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான அறிகுறிகள் இருந்தால் இம்மிடியட்டாக இந்த செகண்டரி ஹெட்ஏக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிடணும். அப்படிங்கிறதுனால அதை நான் சொல்லிடுறேன். சின்ன குழந்தைங்களுக்கு 8 வயசு 10 வயசு இந்த மாதிரி ஏஜ்லலாம் தலைவலி அடிக்கடி வருதுன்னா கட்டாயம் கண் பவர் செக் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ கண்ணாடி போட வேண்டியிருக்கும், அதனால் தலைவலி வரலாம். பெரியவங்களுக்கு ரொம்ப சிவியரான ஹெட்ஏக் அந்த மாதிரி வருது அப்படின்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக் சைன்னு சொல்லுவோம். சரிங்களா? திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வருதுன்னா ஈவன் மூளையில் ரத்த கசிவு அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் அல்லது எடை குறைவு, இதோட தலைவலி வந்தால் அதுவும் ஒரு பிரச்சனை. அப்புறம் வயதானவர்களுக்கு ஒரு 50 வயது 60 வயதுக்கு மேலே உங்களுக்கு தலைவலி திடீர்னு ரொம்ப அதிகப்படியாக வருது அப்படின்னா கட்டாயம் அது நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வீக்னஸ், அதாவது தலைவலி வருது அதோடு சேர்ந்து சரியாக நடக்க முடியல, சரியாக பேச முடியல, அல்லது ஏதாவது ஒன்று நடக்கிறதுல பேலன்ஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு உடம்புல எங்கேயாவது ஒரு பகுதியில் வீக்னஸோட தலைவலி வருது, இதெல்லாம் நம்ம ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அறிகுறிகளோட தலைவலி வருதுன்னா இம்மீடியட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும், வேறு ஏதாவது காரணக்கும் பார்க்கணும். நம்ம ஊரில் பொதுவாக எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, தலைவலி வந்தால் ஒன்றா மாத்திரை போடுவாங்க, இல்லாட்டி போய் நேராக ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அது நார்மலாக தானே இருக்குது, ஏன் தலைவலி இருக்குது அப்படின்னு புரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் எதுக்காக அப்படின்னாங்க, இந்த செகண்டரி ஹெட்ஏக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால் வர ஹெட்ஏக், அதுலேயுமே காமனாக தலைவலி வந்தாவே நம்ம கண் பிரச்சனை இருக்கா, சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா, அலர்ஜி இருக்கா, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுவோம். இதெல்லாம் போன பிறகு தலைவலி இருந்துட்டே இருக்குன்னா ஏதாவது ரத்த குழாய் அடைப்பு அல்லது எதை கட்டியிருக்காங்க, அது ரேர் தான். அது மாதிரி ஒரு 1000ல் ஒருத்தருக்கலாம், பட் இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஸ்கேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஸ்கேன் பண்ணிட்டாவே தலைவலி என்ன காரணம்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க. ரேரான 1000ல் ஒருத்தருக்கு வரக்கூடிய மூளையில் ஏதோ கட்டி அப்படிங்கிற மாதிரியான அரிதான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கேன்லாம். 1999 பேத்துக்கு இந்த தலைவலி வரவங்களுக்கு இந்த ஸ்கேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒருத்தர் விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்கேன்லாம் பண்ணணும். ஸோ தொடர்ந்து சிவியராக இருந்தால் இல்லை வேறு ஏதாவது நான் சொன்ன ஸ்பெசிஃபிக் அறிகுறிகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் நரம்பியல் டாக்டர் பார்த்து ஸ்கேனோ அதெல்லாம் என்ன பரிசோதனைகள் பண்ணி அதுக்கான நம்ம வேறு எதுவும் பிரச்சனை இல்லையாங்கிறது ரூல் அவுட் பண்ணிக்கணும். சரி, அதெல்லாம் எதுவும் இல்லை,
ஸ்கேன்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனாலும் தலைவலி இருக்குது. இதில் தான் இப்போ 2-3 வகை. ப்ரைமரி ஹெட்டேக் எந்த காரணமும் இல்லாமல் வர ஹெட்டேக்கில் ஒரு ரொம்ப காமன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், டென்ஷன் டைப் ஹெட்டேக். எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு டென்ஷனாக இருக்குதுங்க, ஒரே தலைவலியாக இருக்குன்னு. உண்மையாலுமே இப்படி மருத்துவத்தில் ஒரு ஹெட்டேக் இருக்குங்க, டென்ஷன் டைப் ஹெட்டேக். ஸோ இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தலையை சுற்றி இப்போ நம்ம கபாலம் சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, தசைகள். இந்த தசைகளில் ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அல்லது நம்ம வந்து உட்காந்து இப்போ நம்ம படிக்கிறோம், எழுதுகிறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோம், ரொம்ப நேரம் உட்காந்து மொபைல் பார்க்குறோம், அந்த ஒரு போஸ்டர் அப்படியே நம்ம உட்கார்ற பொசிஷன் இதெல்லாம் சரியாக இல்லை, இந்த தசைகளுக்கெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெயின் இருக்குது அப்படின்னா இதனால் நாளடைவில் உங்களுக்கு சில நரம்புகள் தூண்டப்பட்டு அதனால் வர்றது தான் டென்ஷன் டைப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். இதுதான் மிகவும் ரொம்ப காமனான, வேறு எதுவும் பெரிய காரணம் இல்லாமல் வர தலைவலியில் முக்கியமான ஒன்று. இதுக்கு அடுத்தது சில சிவியரான பிரைமரி ஹெட்டேக் வகைகள் இருக்குங்க. அதுதான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரேன் அல்லது ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை தலைவலி ஒரு சைடு தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது, சம்டைம்ஸ் முன்ன பின்னும் வரலாம். பட் என்ன அப்படின்னா இந்த மைக்ரேன்கிறது இன்னும் சிவியர். இதுவும் சில ட்ரிகர்ஸ்னால, சரிங்களா, ட்ரிகர்ஸ்னால் சில வகையான உணவுகள்னால அல்லது நம்ம தூக்கமின்மை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி வேறு சில காரணங்களால நம்ம மூளையை சுற்றி இருக்கிற இரத்த குழாய்கள் அது வந்து வேசோ டைலட்டேஷன் சொல்லுவோம், அது விரிவடைஞ்சு அதில் சில பாத்வே கெமிக்கல் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகி அதனால் வரது தான் மைக்ரைன், சரிங்களா. ஸோ இந்த சாதாரண டென்ஷன் டைப் ஹெட்டேக்கும் மைக்ரைன் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக் யூஸ்வலாக கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ஒரு தலைவலி இருக்கும், பட் ஒரு அளவு சமாளிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். மைக்ரைன் வந்து சிவியராக இருக்கும் ஒன்று, அப்புறம் நீண்ட நேரம் இருக்கும், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம், ஈவன் சிலருக்குலாம் ஒரு 2 நாள் கூட தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி மட்டும் இருக்காது, மைக்ரேன் வரவங்களுக்கு ஒரு கால்வாசி பேத்துக்கு மேலே அதிகப்படியான ஒரு வாந்தி வரக்கூடிய உணர்வு, அப்புறம் அப்படியே வெளிச்சத்தை பார்த்தா அப்படியே கண் கூசுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள், ஒரு ஆரா அப்படின்னு சொல்லுவோம், அது வரத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரியான ஒரு அன்னீசியான உணர்வு, தலைவலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ ஒரு வாந்தி உணர்வு, இந்த மாதிரி கண்ணு கூசுது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தலைவலி இருக்குது, ரொம்ப நீடிச்சிருக்கு, ரொம்ப ப்ரொலாங்காக இருக்குன்னா இதை வந்து மைக்ரேன் தலைவலின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இல்லாமல் மாட்ரேட்டாக வருது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த சாதாரண டென்ஷன் டைப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் ரேரான ஒன்று இருக்குது, கிளஸ்டர் டைப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். அது நம்ம டீட்டெயிலாக பார்த்தல, அது கொஞ்சம் ரேரானது, அது ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை. ஸோ மெயின் வந்து இது 2 தாங்க, டென்ஷன் டைப் ஹெட்டேக், மைக்ரைன். இதுதான் காமனாக நமக்கு இந்த எந்த காரணமும் இல்லாமல் வர ஹெட்டேக்கில் காமன். இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக்கு ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப தலைவலியாக சாதாரண பேராசிட்டமால் போதுமானது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தைலம் தடவுவாங்க, அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் தான். இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக்கு மெயின் மேனேஜ்மெண்ட் என்னென்னா லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ், வாழ்க்கை முறை மாற்றங்கள். என்ன அப்படின்னா சரியான தூக்கம், மினிமம் ஒரு 7 மணி நேரம், தலைவலிலாம் வருதுன்னா ஒரு 8 மணி நேரமே நல்ல தூக்கம், சரிங்களா. நைட்டு அதிகப்படியான ஸ்க்ரீன் டைம், நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே இந்த மொபைலு இது பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் இது பார்க்குறது, இதை வந்து குறைக்கணும், சரிங்களா. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், டாக்டர் நீங்களே இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வீடியோ போட்டு நீங்கள் என்ன பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, அட்லீஸ்ட் நைட் டைம் பார்க்காதீங்க, அது தலைவலி இருக்கிறவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். பிரைட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், அது அப்படியே நிறைய அந்த ஸ்க்ரீனை விட்டு பார்க்குறது, அது வந்து இதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேத்துக்கு உட்கார்ற பொசிஷன், சரிங்களா, எழுதுறது, அவங்க படிக்கிறது அல்லது ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறாங்க, அந்த பொசிஷன் அது வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி உட்காடுறாங்கன்னா அதுவே இந்த தசைகளை வந்து இது பண்ணும். அப்புறம் டீஹைட்ரேஷன், தேவையான அளவு தண்ணீர் குடிக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க வெயிலில் போயிட்டு இருந்தால் பயங்கர தலைவலி, நிறைய நீங்களே வந்து அப்பப்போ ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீர்ச்சத்து குறைபாடு வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வரலாம். ஸோ இந்த டென்ஷன் டைப் ஹெட்டேக் இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல தூக்கம், சரியான உணவு, நீர்ச்சத்து குறைபாடு வராமல் பார்த்துக்கிறது, உட்கார பொசிஷன், அப்புறம் ஸ்க்ரீன் டைம், இதெல்லாம் குறைச்சிட்டு நல்ல தூக்கம், இதெல்லாம் இருந்தாவே பெரும்பாலானவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தேவைப்பட்டால் சிம்பிள் சில மசாஜஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து போதுமானது. மைக்ரேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மைக்ரேனுக்கு நிறைய பேருக்கு ட்ரிகர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. சில உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். சிலருக்கு வந்து காஃபி, நிறைய பேர் தலைவலினா காஃபி குடிப்பாங்க, சிலருக்கு வந்து காஃபி குடித்தாவே வந்து மைக்ரேன் ட்ரிகர் ஆகும், அப்படிலாம் கூட உண்டு. அப்புறம் அஜினோமோட்டோ பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். பொதுவாக பெருசாக பிரச்சனைனாலும் இந்த தலைவலி வரவங்களுக்கு நிறைய பேருக்கு அஜினோமோட்டோ தலைவலியை ட்ரிகர் பண்ணலாம், சரிங்களா. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றீங்க, அப்போ தலைவலி வருதுன்னா மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம், வாய்ப்புண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பழக்கமில்லாத ஃபாஸ்டிங், இது நல்லா அந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். ஃபாஸ்டிங் இருந்தாவே தலைவலி வந்துருமா டாக்டர்? இல்லைங்க, சரியாக பழக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் விரதம் இருக்காங்க, அப்புறம் உடம்புல சர்க்கரை அளவுகள் பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகுது, திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றாங்க, டப்புன்னு சுகர் ஏறுது, அப்புறம் அப்படியே ஃபாஸ்டிங் இருக்காங்க, டப்புன்னு சுகர் இறங்குது. இந்த
குளுக்கோஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து பயங்கரமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஸோ இது வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். மைக்ரேனை பொறுத்தவரையில் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லைனாலும் வரலாம், ரொம்ப அதிகப்படியான நேரம் தூங்குறாங்க, ஓவர் ஸ்லீப்பிங் இருந்தாலும் மைக்ரேனை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அதனால் ஆரோக்கியமான உங்களுக்கு தூக்கம், ஸ்லீப் வேக் சைக்கிள்னு சொல்லுவோம், கரெக்டாக தூக்கணும், எந்திரிக்கணும், வேலை பார்க்கணும், அது கரெக்டாக இருக்கணும். உடற்பயிற்சி சரியான லெவலில் இல்லை அப்படின்னா அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கார்டிசால் அதிகமாகி அதுவும் மைக்ரேனை தூண்டலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் நிறையா இருக்குது. இதில் மைக்ரேனுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென்ஷன் டைப் ஹெட்டேக்கு பெருசாக மருத்துவ சிகிச்சை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். மைக்ரேனுக்கு அதை தடுக்கிறதுக்கு ரொம்ப அடிக்கடி வரவங்களுக்கு அட்டாக் வரும்போது போடுறதுக்கும் தனியான மருத்துவ சிகிச்சை இருக்குது. அடிக்கடி வரவங்களுக்கு இந்த அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய நல்ல மருத்துவ சிகிச்சை இருக்குது. ஆனால் அதை விட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மெயினாக டயட்டில் மைக்ரேனுக்கு லோ கார்போஹைட்ரேட் டயட், அதாவது மாவுச்சத்து குறைஞ்ச உணவு முறை வந்து மிக அருமையாக மைக்ரேனுக்கு கேட்கும். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், இந்த குளுக்கோஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மைக்ரேனுக்கு வந்து ஒரு நோன் ட்ரிகர். அப்படின்னா என்னதுங்க, நான் சொன்ன மாதிரி சர்க்கரை அளவுகள் டப்புன்னு ஏறி இறங்குறது உங்களுக்கு மைக்ரேனை ட்ரிகர் பண்ணும். ஸோ இது நம்ம ஊரில் இப்போ கரண்ட் உணவு பழக்கத்தில் ரொம்ப காமனாக இருக்குது இல்லைங்களா? கச்சமச்சன் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், அப்புறம் அது சாப்பிட்டமே சாப்பிடாமல் இருப்போம், இந்த மாதிரி ஏறி இறங்கும். இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம இந்த LCHF பேலியோ இந்த மாதிரி லோ கார்ப் குறைந்த மாவுச்சத்து உணவு முறை எடுக்கும்போது சர்க்கரை அளவுகள் வந்து அப்படியே இந்த ஏறி இறங்குற ஃப்ளக்சுவேஷன் இருக்காதுங்க, அப்படியே சீராக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி சீராக மெயின்டைன் ஆகிறதுனாலேயே உங்களுக்கு இந்த மைக்ரேன் வரத்துக்கான வாய்ப்பு பல மடங்கு குறையும். என்னோட நிறைய பேஷண்ட்ஸு டயட் வந்து வேற எதுக்காவது ஆரம்பிச்சிருப்பாங்க, என்கிட்ட வந்து டயபெட்டிஸ்க்காக உடல் பருமனுக்காக டயட் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மைக்ரேனும் இருக்கும், அப்புறம் வெயிட் எல்லாம் குறைச்சிருவாங்க, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிடும், ரெமிஷனுக்கு போயிடும், அப்புறம் ஆனால் மைக்ரேனும் அதோட சேர்ந்து மாத்திரைலாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க, மாத்திரை இல்லாமல் மைக்ரேன் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் நானே வந்து இல்லைங்க மெயின்டெனன்ஸ் போய்க்கலாம், கொஞ்சம் மாவுச்சத்து எதாவது எடுத்துக்கங்கன்னா கூட வேணாம் டாக்டர், மைக்ரேன் சூப்பராக எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்குது, நான் வந்து இந்த டயட்லேயே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை கூட சாப்பாடு சிறுதானியெல்லாம் சாப்பிடாம டயட்டை கண்டினியூ பண்ணுறவங்க ஏராளம். எனவே இந்த லோ கார்ப் டயட்டில் நம்ம நிறைய ஒபிசிட்டி, இந்த அப்புறம் சர்க்கரை நோய், PCOD, ஃபேட்டி லிவர், அதுக்கான மாற்றங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னாலும் இந்த மைக்ரேன் பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்கும் இந்த குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால. நிறைய பேத்துக்கு அதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் எல்லாத்தாலையும் அந்த ஸ்ட்ரிக்டாக மைக்ரேனுக்காக மாவுச்சத்து இல்லாமல் இருக்க முடியுமாங்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் தீவிர மைக்ரேன் தலைவலினால் அவதிப்பட்டு வரவங்க டெஃபினட்டாக இந்த லோ கார்ப் உணவு முறையை கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், தவறில்லை. அதோட சேர்ந்து மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கட்டாயம் வந்து கிடைக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய நல்ல தூக்கம், ரிலாக்ஸேஷன், ஒரு நல்ல உடற்பயிற்சி, அதுவே வந்து ரொம்ப நல்ல உங்களுக்கு அந்த என்டார்ஃபின்ஸ் அதெல்லாம் செக்ரேட் பண்ணணும். அப்புறம் நம்ம சரியான உணவு முறை அதை பற்றிலாம் வேணும். ஸோ மெயினாக நம்ம இந்த தீவிர தலைவலி, அடிக்கடி வர தலைவலி இருந்தால் நான் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மற்ற பரிசோதனைகளோ ஸ்கேனோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் தான். சில மைக்ரேனுக்கு மட்டும் தேவைப்பட்டால் சில மருத்துவ சிகிச்சைகள் உண்டு. நம்ம சரியான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் மூலமாகவே பெரும்பாலும் இந்த பிரைமரி ஹெட்டேக் மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். அதனால் அதை வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தலைவலி இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.